Let's start our weekly challenge with a quote. In questions of science, the authority of 1,000 is not worth the humble reasoning of a single individual, said by Galileo Galilei. Now it's time to choose our masters of the day. Before that, let me tell you all the small intro about the masters. First, timing master. இவங்க வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு லைக் டாபிக் டிஸ்கஷன் சயின்ஸ் ஃபேக்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக நடக்குது டைமிங் நோட் பண்ணுவாங்க. இவங்க ஆஃப்லைனில் இருந்தாங்கன்னா ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. செகண்ட் வந்து பார்த்தோம்னா லிசனிங் மாஸ்டர்ஸ். இவங்க வந்து வீக்லி சேலஞ்சஸோட மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் அவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க. தேர்ட் வந்து பார்த்தோம்னா எவாலுவேஷன் மாஸ்டர். இவங்க வந்து எப்படின்னா எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், உங்களோட உங்களோட நீங்கள் எப்படி சொன்னீங்க, உங்களோட கண்டென்ட், உங்களோட வே ஆஃப் அப்ரோச், ஆடியன்ஸை எப்படி நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படிங்கிறத வந்து எவால்வேட் பண்ணி உங்களை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இன்னும் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நான் டிஎம்ஸ் யாரெல்லாம் வந்து டைமிங் மாஸ்டர், லிசனிங் மாஸ்டர், எவால்வேஷன் மாஸ்டர் எடுத்துக்கிறீங்க? ஹலோ ஹலோ, நான் பேச ஆடிபிளா இருந்துச்சா? ஆடிபிளா இருக்கு. நான் டைமிங் மாஸ்டர். ஓகே ஓகே. யார் டைமிங் மாஸ்டர்? ஓகே. நெக்ஸ்ட் லிசனிங் மாஸ்டர். நான் பண்றேன். அக்ஷயா. ஓகே. அக்ஷயா இல்ல, ராகவி. ராகவி. ஓகே, சாரி, ராகவி. ஓகே, நெக்ஸ்ட் எவாலுவேஷன் மாஸ்டர். நான் பண்றேன். ஓகே ஓகே. உங்க பேர் சொல்லுவீங்களா? பிரீத்தி. ஓகே ஓகே ஓகே. லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் மீட்டிங். ஐ கால் Dhyanishan for public speaking. ஹலோ. கேக்குது தியானிசன். ஓகே, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. வெற்றி வந்தால் பணிவு அவசியம், தோல்வி வந்தால் பொறுமை அவசியம், எதிர்ப்பு வந்தால் துணிவு அவசியம், இதில் எது வந்தாலும் நம்பிக்கை அவசியம். Hari Om. This is Dhyanishan K, pursuing MSc Swap first and second year in CIT, and I'm here to share 2 stories to you all, which is somewhat motivational. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட்லி ஆங்கர், அதாவது கோவத்தை பத்தி ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன். ஒரு பையனுக்கு அதிகமா கோவம் வந்துட்டே இருந்துதான். ஒரு நாள் அவன் அப்பா அவன்கிட்ட என்ன பண்ணான்னா ஒரு சுத்தியலும் நிறைய ஆணியும் கொடுத்தாங்களாம். இனி உனக்கு கோவம் வரப்ப எல்லாமே வீட்டோட பேக் வால்ல போய் ஒவ்வொரு ஆணியா அடி அப்படின்னு சொன்னாராம். அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டே 10 ஆணி அடிச்சான், நெக்ஸ்ட் டே 7 ஆணி அடிச்சான், அப்புறம் போக போக 5, 2 அப்படின்னு குறைஞ்சிட்டே போச்சான். ஒரு நாள் ஒரே ஒரு ஆணி தான் அடிச்சானா. டோட்டலா 45 நெயில்ஸ், அதாவது 45 ஆணி அடிச்சிருக்கேன் அப்படின்னு அவங்க அப்பாட்ட சொல்றான். இனிமேல் எனக்கு கோவமே வராது அப்படின்னு சொல்றான். அப்பா என்ன சொன்னாரு, சரி அப்ப கோவம் வராதுல்ல, இனிமேல் கோவம் வராத நாளெல்லாம் ஒவ்வொரு ஆணியா அங்க இருந்து எடுத்துரு அப்படின்னு சொன்னாராம். 45 டேஸ்ல அடிச்ச எல்லா ஆணியுமே எடுத்துட்டானா. தென் அப்பா கிட்ட போய் பெருமையா சொன்னான்னா, நான் எல்லா ஆணியுமே எடுத்துட்டேன் அப்படின்னு. அதுக்கு அவங்க அப்பா சொன்னாராம், ஆணி எல்லாத்தையும் எடுத்துட்ட, அதனால உருவான ஹோல்ஸ் எல்லாம் எப்படி சரி பண்ணுவ அப்படின்னு கேட்டாராம். அதுபோல் வாழ்வில் நீ எண்ணற்றவரை உன் கோபத்தால் காயப்படுத்தி இருப்பாய் என்று எவ்வாறு அதை சரி செய்வாய் அப்படின்னு கேட்டாராம். அதற்கு அவன் தலை குனிஞ்சு நின்னானா. லைக் இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கோவங்கிறது இட்ஸ் லைக் அ ஃபீல். நீங்க வந்து ஒருத்தங்கிட்ட கோவப்பட்டு பேசிட்டீங்க, பட் அவங்க லைஃப்ல அந்த நீங்க பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க லைஃப்ல இருந்து அவங்களால எடுக்கவே முடியாது. உலகின் மாபெரும் சர்வாதிகாரி ஹிட்லர் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அவரோட பணியாள்கிட்ட லைக் ஒர்க்கர்கிட்ட என்னை யார் தோற்கடித்தது என்று கோபத்தோட கேட்டாராம். அதற்கு அவரோட பணியார் சொன்னாராம், வேற யாரும் இல்ல, உங்களோட இந்த கோபம் தான் உங்களை தோற்கடிச்சுது அப்படின்னு சொன்னாராம். ஓகே, இவ்வளோ நேரம் கோவத்தை பத்தி பார்த்தோம். அடுத்தது இப்போ ஜென்ரலா லைஃப் எப்படி லீட் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாமா? அதாவது வாழ்க்கையை எப்படி வழி நடத்துறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்டோரியில மிஸ்டர் ஹியூமன் அண்ட் மிஸ்டர் காட் அப்படின்னு 2 கேரக்டர். ஓகேவா?
ஒரு நாள் மிஸ்டர் ஹியூமன் என்ன பண்ணாரு, மிஸ்டர் காட்ட போய் என்னோட வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போகுதுன்னு தெரியல, என்னோட வாழ்க்கையை நான் எப்படி வழி நடத்துறது அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு மிஸ்டர் காட் சொன்னாராம், உன்னோட ரூமை செக் பண்ண, உனக்கான ஆன்சர் அங்க கிடைக்கும் அப்படின்னு சொன்னாராம். அவனும் ரூமுக்கு போறான். ஒரே சர்ப்ரைஸா. என்னன்னு பார்க்கலாமா? அந்த ரூம்குள்ள போயிட்டான். இப்போ அந்த ரூமை பாக்குறான். அந்த ரூம்ல இருக்க ஒவ்வொன்றும் பேசுதான். ஃபர்ஸ்ட் ரூஃப் டாப் சொல்லுதான், அதாவது மேற்கூரை சொல்லிச்சான், என்ன மாதிரி உன்னோட தாட்ஸை உயர்வா வை அப்படின்னு. ஃபேன் சொல்லிச்சான், என்ன மாதிரி கூலா இருந்தேன். வாட்ச் சொல்லிச்சான், நேரத்தை ரெஸ்பெக்ட் பண்ணுன்னு. கேலண்டர் சொல்லிச்சான், என்ன மாதிரி உன்னை தினமும் புதுப்பிச்சுக்கோன்னு. பர்ஸ் சொல்லிச்சான், என்ன மாதிரி ஃபியூச்சருக்கு மணி சேவ் பண்ணுன்னு. மிரர் சொல்லிச்சான், உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு. லைட் சொல்லிச்சான், அடுத்தவங்க லைஃபை பிரைட் ஆக்குன்னு. விண்டோஸ் சொல்லிச்சான், என்ன மாதிரி பரந்த மனசா இருன்னு. ஃப்ளோர் சொல்லிச்சான், எப்பவுமே கீழ்பணிவா இருன்னு. ஸ்டெப்ஸ் சொல்லிச்சான், ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பார்த்து கவனமா வைன்னு. இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணா லைஃபை ஈஸியா லீட் பண்ணலாம். லைஃப்ல வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம்தான். கடமையை செய்தால் அது வெற்றி தரும், அதுவே தங்கள் கடமைக்கு செய்தால் அது தோல்வி தரும். வாழ்க்கையில் பல வாய்ப்புகள் வரும், ஆனால் சில வாய்ப்புகள் மட்டுமே வாழ்க்கையையே தரும். வாய்ப்புகளை வீணாக்காதீர்கள். Don't miss or leave the chances. Thank you. Have a spectacular Saturday with this effective evening with Kalam Knowledge Club. Thank you. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு தியானேஷன். ஆஃப்லைனா இருந்தா நான் என்ன எந்திரிச்சு கை தட்டி இருப்பேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கோபத்தை பத்தி சொல்றது, அப்புறம் ஒரு ஒரு ரூம்லயும் ஒரு ரூமும் ஒவ்வொரு திங்கும் அவனுக்கு என்ன சொல்லுது அப்படிங்கறது வந்து நல்லா சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. Thank you ஓகே for my words. ஓகே 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 ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் புக் ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேம் விளாடலாமா? ஹலோ, எல்லாரும் கேம் விளாடலாமா? ஓகே. ஓகே ஓகே. இப்போ நான் வந்து ஒரு எமோஜி போடுவேன், ஒரு சீக்வன்ஸான எமோஜி போடுவேன். அது வந்து ஒரு 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 லெட்டரை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணும். அதாவது ஒரு ஊரை பாயிண்ட் அவுட் பண்ணும். அதை நீங்கள் என்னென்ன சாட் பாக்ஸில் போட்டலாம், இல்லை மைக் ஆன் பண்ணி கூட சொல்லலாம். ஓகேவா? கேம் ஆரம்பிக்கலாமா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இது போடுறேன். ஓகே, அந்த ஒவ்வொரு எமோஜியும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அந்த அந்த ஊர் என்ன அப்படிங்கிறது, அது எது சொல்ல வருதுன்ட்டு. ஹலோ, அது கண்டுபிடிச்சிட்டிங்களா? நான் ஃபர்ஸ்ட் உள்ள எமோஜி என்ன அதுனா கிளியரா தெரியல. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம்னா லெமன். லெமன். அண்ணா க்ளூ ஏதாச்சும் கொடுங்க. க்ளூ வந்து பார்த்தோம்னா நான் அந்த 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 ஏதாவது இந்தியாவோட சவுத் மோஸ்ட் பாயிண்ட்ல இருக்க இந்த ஊர். ராமேஸ்வரம். கரெக்ட் கரெக்ட், ராமேஸ்வரமே தான். யார் சொன்னது? தியானேஷ். ஓகேப்பா, ஓகே ஓகே, சூப்பர். போர் அடிக்குதா எல்லாருக்கும்? யாருமே மைக்கான சொல்ல மாட்டேங்கிறீங்க. எல்லாரும் மூளையை யூஸ் பண்ணிருக்கோம், அதனால வந்து வாயடிச்சு போயிருக்கோம். ஓகே 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 ஓகே, நான் நெக்ஸ்ட் எமோஜி போட்டுமா? ஓகே, போடலாமா? இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் கஷ்டமா இருந்திருக்கும். ஓகே, நான் நெக்ஸ்ட் எமோஜி போடுறேன். ஓகே, போட்டேன். பாண்டிச்சேரி. ஓகே, கரெக்ட் கரெக்ட். முகுந்தன், கரெக்ட்பா. ஓகே, நெக்ஸ்ட் எமோஜி போட்டுமா? ஓகே. இதுவும் ஈஸியாக தான் இருக்கும். திருப்பூர்மா. ஓகே, கரெக்ட் கரெக்ட்.
2 பேர் சொன்னீங்க. நெக்ஸ்ட் எமோஜி போட்டுமா? ஓகேண்ணா. ம். இது வேலூர். வேலூர். இல்ல ஃபயரா இருக்கீங்களே. ஓகே, லாஸ்ட் எமோஜி. நீங்க யார் சொன்னீங்கன்னு பார்க்கலாம். திருவண்ணாமலையா? கரெக்ட் இன்வால்வர். ஓகே, நாம நெக்ஸ்ட் புக் ரிவ்யூ. எல்லாரும் ரிஃப்ரெஷ் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரெஃப்ரெஷ்ஷாக தானே இருந்துச்சு இந்த கேமு. எல்லாம் போர் அடிச்சதுங்களா எல்லாருக்கும்? எல்லா ஜூனியர்ஸும் மைக் ஆன் பண்ணி சொல்லலாம். சூப்பராக இருந்துச்சா? தேங்க்ஸ்மா. ஓகே, நெக்ஸ்ட் புக் ரிவ்யூ போகலாமா? ஓகேண்ணா. ஓகே, புக் ரிவ்யூ. ஐ கால் நந்தா மீனாட்சி ஃபார் புக் ரிவ்யூ. அண்ணா கேக்குதாண்ணா? கேக்குது. நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு நிமிஷம். ஓகே. ஸ்கிரீன் தெரியுதாண்ணா? தெரியுது. Okay. Good evening, everyone. I hope all are safe at their homes. I'm Nanda Meenakshi from Triply Department, and I'm here to review the book A Twist in the Tale by Jeffrey Archer. I have written like The Expected Never Happens. நான் இந்த புக் ரிவ்யூ முடிக்கும் போது ஏன் அப்படி போட்டிருக்கேன்னு தெரியும். ஓகே, ஸோ this is the cover page of the book, and it's a very small book. You can complete it within a couple of hours. And let me start with a little introduction about the author. So Jeffrey Archer is an English novelist, and also he was a former politician. He was also a member of the parliament. So his first book, Not a Penny More and Not a Penny Less, was released in 1974, and he's been writing books ever since. And of all the books I have read, no other author has come close to weaving such a wonderful web of suspense and delivering a jolt of surprise better than Jeffrey Archer. Like, he's a very wonderful author in introducing a suspense at the end of a story. So about this book, you like when you read the book, you can literally feel the chill run down your spine many times. And so you have to believe me when I say that you will want to experience that thrill more times after that. So this book is a fiction, and it's suspense and mystery, the genre, and it's a collection of short stories. It's not a novel, so it's a collection of 12 short stories. And as the name suggests, there's a twist at the end of each story. Every story will be like taking you on a streamlined path, and then suddenly there's a twist. But when you read that same story again, you will understand that it's all about perspective. So, and I want to say a quote here by Aristotle. The secret to humor is surprise. When you think about it, you will realize that it's true. Every time we laugh at a joke, it's because there's a suspense or surprise at the end of it. So the same way, when we read these stories in this book, Twist in the Tale, each story will make you laugh with its surprising twist in the end. So these are the 12 short stories. My personal favorite is the second one, The Clean Sweep Ignatius. So I want to say the story and ask a question in the end. So this story is about a man called Ignatius, and this man becomes the finance minister of Nigeria. And like all finance ministers, makes a vow that he will eradicate corruption in the country, and also he takes steps towards it. So within a year of his appointment, he had brought out so many like foul play which had happened in his country. And also in the second year as a finance minister, he is summoned by the head of the state. So this head of the state, he says like, there is so many money which is getting like disappeared due to bribe. So I want you to like go and check if where this money, whose pocket this money is going. So this Ignatius suspects that this money is being deposited in the Swiss bank by the fraudsters. So he makes an appointment with the chairman of the Swiss bank, and he goes there the next day.
he takes a battered suitcase and goes to meet the chairman, and he demands the names of all Nigerian people who has account in that particular bank. But whatever he says, whatever like blackmails Ignatius gives, that chairman is not moved. He says, no, I will not violate any privacy policy of the bank and I won't reveal the names. So at one point, Ignatius takes the chairman at the gunpoint and makes him to reveal the details. But like a very nice person, that chairman doesn't reveal any details. So can anyone tell what happens after this? Like, this is the end of the story. Like, there's only a single line after this and the story ends. Can anyone guess the twist of the story? Hello? கேட்டுச்சா எவ்வளோ நேரம் பேசுனது? கேட்டுது. என்னவா இருக்கும்? ஓகே, நானே சொல்றேன். லாஸ்ட்ல வந்து என்னன்னா, அந்த சூட் கேஸ் எடுத்துட்டு போயிருப்பாருல, அதுல வந்து he will have like so many $100 bills. Like he will be in that corruption thing all those 2 years, and since that bank had not revealed any kind of privacy of other customers, this man had gone there to deposit the money and start an account there. So this is the twist of the story. புரிஞ்சா எல்லாருக்கும் என்ன நடந்துச்சுன்னு? ஹலோ, இது மாதிரி தான் எல்லா கதையுமே வந்து லாஸ்ட்ல வந்து ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ட்விஸ்ட் இருக்கும் எல்லா கதையிலுமே. நெக்ஸ்ட் வந்து லைக் இப்ப நான் வந்து சும்மா எல்லாம் சொல்லிட்டு ஏன் இந்த புக் ரீட் பண்ணோம் அப்படின்னு சொல்ல மாட்டா நல்லா இருக்காது. ஸோ வந்து திஸ் இஸ் மோஸ்ட்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட். யூ கான்ட் நான் ஃபிக்ஷன் மாதிரியோ இல்லை லைக் ஓல்டு கிளாசிக்ஸ்ல இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கிற மாதிரியோ அது மாதிரி எதுவும் கத்துக்கிற மாதிரி இருக்காது. This is mostly for entertainment. It's a light read with an easy English, especially for like I'm a beginner reader and I want to like start reading books and make it a habit. Now you can start with this book, A Twist in the Tale. And since it's short stories, now you will like it very much also. Those are very nice. And also that humor sense is very good. When you complete each story, you will have a smile in your mouth like in the end. So it will give a nice sense of humor to you also. This is mostly for entertainment. படிச்சுட்டு அப்படியே மறந்துடலாம். அந்த மாதிரி எதையும் ஞாபகம் வச்சு இந்த நார்மலா இந்த சின்ன வயசுல படிச்ச கதை மாதிரி அதுல ஒரு மாரல் இருக்கும், அப்படிலாம் இருக்காது. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா இந்த புக்கை எல்லாரும் படிங்க. தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு மீனாட்சி. இந்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நாங்கள் இந்த புக் படிப்போம். இந்த புக்கோட PDF உங்ககிட்ட இருக்கா, சாஃப்ட் காப்பி? சாஃப்ட் காப்பி தேடி பார்த்தேன், நான் கிடைக்கல. என்கிட்ட ஹார்ட் காப்பி தான் இருக்கு. நான் கிடைச்சா அனுப்பிடுவேன். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் ஓகே, நம்ம டாபிக் டிஸ்கஷன் போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு ரிஃப்ரெஷிங் கேம் விளாடலாமா? ஹலோ, விளையாடலாமே. ஓகே ஓகே ஓகே. இந்த கேம் வந்து பார்த்தோம்னா இது வந்து ஒரு ஜம்பிள்டு வேர்ட்ஸ், அதாவது ஒரே ஒரு வேர்ட் தான் இருக்கும், லெட்டர்ஸ் மட்டும் மாறி இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் அந்த வேர்ட் என்னங்கிறத மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஹலோ, ஓகே. நோ. ஓகே. ஃபர்ஸ்ட் லெட்டர் போடுறேன். யா, அந்த லெட்டர்ஸை நீங்கள் அந்த ஒரு வேர்டோட லெட்டர்ஸை ஜம்பிள் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். அந்த வேர்டு என்ன நீங்கள் சொல்லணும். யா, கரெக்ட். குரு லட்சுமி. கரெக்ட். ஃப்ளைட் தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் போடலாமா? யா, this is the next word. Any clue வேணுமா?
க்ளூ வந்து பார்த்தா வெக்கேஷன் சொல்ல முடியாது. ஒரு ட்ராவலிங் ஒரு ட்ராவல் நீங்கள் பண்ணுறீங்கன்னா யூ ஹேவ் 2 பாயிண்ட்ஸ். அதில் ஒரு Destination, பாயிண்ட். no? கரெக்ட் Destination. ஓகே கரெக்ட். ஓகே நெக்ஸ்ட் வேர்ட் போடுறேன். அரைவ். ஓகே கரெக்ட். நெக்ஸ்ட் ஒன். இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஹாலிடே. Holiday. கரெக்ட். ஹாலிடே கரெக்ட். ஓகே நெக்ஸ்ட். Beach, no? பீச். ஓகே எல்லாரும் கரெக்டாக எல்லாரும் ஃபயராக வச்சிங்களே. ஓகே தென் இந்த கேம் ரிஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு. ஓகே நெக்ஸ்ட் டாபிக் டிஸ்கஷன் போகலாமா? ஹலோ. Okay, no? ஓகே நெக்ஸ்ட் டாபிக் டிஸ்கஷன் பை அனலிஸ் இன்பமலர். ஹலோ ஹலோ அண்ணா, கேக்குதாண்ணா? கேக்குது. நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஸ்கிரீன் தெரியுதாண்ணா? தெரியுது. நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நாம இன்னைக்கு டாபிக் டிஸ்கஷன்ல நமக்கு எல்லாருக்கும் தெரியும் யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன். அந்த யுஎன்ஓ பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி, அதோட ஆர்கன்ஸ் பத்தி என்னென்ன பண்றாங்க அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். ஓகே, எல்லாருக்கும் தெரியும்ல யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ். இதை நீங்க கேள்விப்பட்டோன்னே உங்களுக்கு என்ன தோணுது? ஹலோ ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. யுஎன்ஓன்னே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? ஃபன்னி திங்னாலும் பரவாயில்ல, ஸ்கூல் டைம்ஸ்ல எதுனாலும் சரி, என்ன தோணுது அதை மட்டும் ஷேர் பண்ணுங்களே. அந்த பெரிய பில்டிங், அங்க இருக்க ஃபிளாட்ஸ், அதெல்லாம் தான் ஞாபகம் வருது. அதெல்லாம் இருந்த சோஷியல் புக், அதெல்லாம் தான் ஞாபகம் வருது. சூப்பர் ராணேஷா. நெக்ஸ்ட் வேற ஏதாவது தெரியுதா? ஐயோ, சாட் பாக்ஸ்ல போடுறீங்க, என்னால பார்க்க முடியல. ஓகே, யுனைடெட் நேஷன்ஸ்னா எனக்கு பர்டிகுலரா தோன்றது இம்பார்ட்டன்ட் 2 மார்க்னு சொல்லுவாங்க 10th ஸ்டாண்டர்ட்ல. ஸ்பெஷலைஸ்ட் ஆர்கனைசேஷன் எல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்புறேன் உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருதுன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் பத்தி நம்ம பார்க்கலாம். இப்போ இதை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனுக்கு முன்னாடி லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்றாங்க. இந்த லீக் ஆஃப் நேஷன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் டைம் 1914 to 1918 ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்துச்சு. அப்போ பயங்கரமான லாஸஸ் நடந்துச்சு. எப்படின்னா 9 மில்லியன் மிலிட்ரி பீப்புள் இறந்து போனாங்க. 7 மில்லியன் மிலிட்ரி பீப்புள் நிறைய டிசபிலிட்டிஸ் உள்ளவங்களானாங்க. அப்புறம் நிறைய கண்ட்ரிஸோட எக்கனாமி ரொம்ப அதல பாதாளத்துக்கு போச்சு. அந்த மாதிரி நிறைய நடந்துச்சு. இது மிலிட்ரி பீப்புள் மட்டுமே 15 மில்லியன் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. இது தவிர்த்து காமன் பீப்புள் எவ்வளவோ விமன், எஜுகேஷன் எல்லாமே பாதிக்கப்பட்டுச்சு. அப்ப இதுல இருந்து ரிலீவ் ஆகுறதுக்கு என்ன அப்படிங்கிறப்ப எல்லாருமே இல்லை, எங்களுக்கு பீஸ் வேணும் அப்படின்னு சொல்லி பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது. சரியா? அங்க ட்ரீட்டி ஆஃப் வெர்சைலஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்டி எல்லா கண்ட்ரீஸும்
இந்த வார்ல பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா கண்ட்ரிஸும் சைன் பண்றாங்க. அதுல ஸ்டார்ட் ஆனது தான் லீக் ஆஃப் நேஷன்ஸ். அதாவது இனிமேல் வந்து எங்களுக்கு வார் வேணாம், பீஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண ஒரு அமைப்பு தான் லீக் ஆஃப் நேஷன். சரியா? அந்த லீக் ஆஃப் நேஷன்னாலையும் செகண்ட் வேர்ல்டு வாரை தடுக்க முடியல. ஏன்னு சொன்னோன்னா இந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைலஸ் அப்படிங்கிறது தான் லீக் ஆஃப் நேஷன் ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணமா இருந்துச்சு. ஆனா அதுவே வந்து செகண்ட் வேர்ல்டு வார் வர்றதுக்கும் ஒரு பெரிய காரணம் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த ட்ரீட்டியில என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல ஜெர்மனி வந்து ஆக்குபை பண்ண பிளேசஸ் எல்லாத்தையும் அந்தந்த கண்ட்ரிக்கு ரிட்டர்ன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி சைனும் வாங்கிட்டாங்க. ஆனா ஜெர்மனுக்கு வந்து அதோட ஆசை வந்து அடங்கலை. அப்ப என்ன ஆயிடுச்சு, 1939ல ஓட்ரா வெடி அப்படிங்கிற மாதிரி திரும்ப செகண்ட் வேர்ல்டு வார் வந்து வந்துருச்சு. 1945 வரைக்கும் செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துச்சு. சரியா? அப்புறமேலு திரும்ப அதே தான், எல்லாமே நடந்து முடிஞ்ச பிறகுதான் எல்லாருக்கும் ஞானம் வர்ற மாதிரி திரும்ப எங்களுக்கு பீஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து எல்லாரும் ஒன்று கூடுறாங்க. எங்க ஒன்று கூடுறாங்கன்னா, சான் பிரான்சிஸ்கோல வந்து ஒரு கான்ஃபரன்ஸ், யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆன் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன், அங்க வந்து கான்ஃபரன்ஸ் நடக்குது. அங்க எல்லாரும் யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் வந்து அங்கதான் யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் ஃபார்ம் ஆகுது. சரியா? ஓகே. இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா, போர் இல்லாத உலகம், அதான் ஃபர்ஸ்ட். பீஸ் தான் வேணும். அப்புறம் எல்லா நேஷன்ஸும் மற்ற நேஷன்ஸோட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் உள்ள இருக்கணும். அதே மாதிரி ஒரு நேஷன் டவுன் ஆகுறப்ப இன்னொரு நேஷன் வந்து அது கை கொடுக்குற மாதிரி இருக்கணும். அது என்னன்னாலும் சரி, ஒரு ஹியூமன் ரைட்ஸ் வயலேட் ஆனாலும் சரி, ஏதோ டிசாஸ்டர் நடந்தாலும் சரி, மற்ற நேஷன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டோவோட இருக்கும். அதே மாதிரி இந்த என்னன்னா, இந்த யூஎன் வந்து இந்த எல்லா ஒர்க்கையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு இடமா வந்து இருக்குது. சரியா? இந்த யூஎன் வந்து 1945ல வந்து ஃபார்ம் பண்றாங்க. எங்க இருக்குன்னா அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூயார்க்ல இருக்கு. அது ஃபார்ம் பண்ண டயத்துல எல்லாரும் சான் பிரான்சிஸ்கோல ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்ணாங்கன்னு சொன்னேன்ல, அப்போ வந்து 50 நேஷன்ஸ் தான் இருந்தது. இப்போ வந்து கரண்டா 193 நேஷன்ஸ் வந்து இருக்காங்க. சரியா? அப்ப இந்த யூஎனோட மொத்த, அதாவது இப்ப இந்தியன் கவர்மெண்ட்னா கவர்மெண்ட்டே வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் கையில அப்படிங்கிற மாதிரி, இங்க யூஎனோட மொத்த வேலைகளும் எதை பொறுத்து இருக்கும்னா யூஎன் சார்ட்டர் அப்படிங்கிற அதுலதான் எல்லா ஆர்டிகல்ஸ் மாதிரி எல்லாமே இங்க ரிட்டன் இருக்கும். அதை பொறுத்து யூஎன் வந்து செயல்பட ஆரம்பிச்சிச்சு. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட், எதுனாலும் எந்த அமைப்புனாலும் நம்ம லாஸ்டா சின்னத்துக்கு தானே வருவோம் ஃபர்ஸ்ட். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் யூஎனுக்கு வந்து சின்னம். ஃபர்ஸ்ட் இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது, என்னென்ன பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் யாரோ மைக் ஆன் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு ஏதோ சத்தம் கேக்குது. ஹலோ? வேர்ல்ட் மேப். ஓகே. வேற என்ன தெரியுது? அத சுத்தி லீவ்ஸா இருக்கு. ஓகே, லீவ்ஸா இருக்கு. சூப்பர். ஓகே, அதான் அந்த வேர்ல்ட் மேப் இருக்கு. அதை சுத்தி அந்த லீவ்ஸ் என்ன லீவ்னா ஆலிவ் ட்ரீயோடைய பிரான்ச் தான் அது. சரியா? அப்புறம் உள்ள வந்து வேர்ல்ட் மேப் அப்படியே தெரியும். இதை வந்து நம்ம ஒரு குளோப் மாதிரி கன்சிடர் பண்ணுங்களேன். குளோபை வந்து நம்ம சுத்தி விளையாடுவோம். அப்ப பார்த்தா நம்ம ஸ்ட்ரைட்டா பாக்குறப்ப சில கான்டினென்ட் வந்து ஹைடா இருக்கும். அப்ப நம்ம இந்த பிக்சர்ல நீங்க பாத்தீங்கன்னா எல்லா கான்டினென்ட்டும் கவர் ஆயிருக்கும். இத வந்து என்ன ப்ரொஜெக்ஷன் சொல்றாங்கன்னா, அசிமுத்தல் ஈக்யூ டிஸ்டன்ட் ப்ரொஜெக்ஷன் சொல்றாங்க. ஏன்னா அந்த ப்ரொஜெக்ஷன் அந்த டைப்ல வந்து பாக்குறப்ப வந்து எல்லா கான்டினென்ட்ஸும் அதோட பேஸ்ல கிளியரா தெரியும் நம்மளுக்கு. இதுல இருந்து அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, எங்களுக்கு யாருமே முக்கியம் கிடையாது, எல்லாருக்கும் நாங்க பொதுவானவங்க அப்படிங்கறத இன்சிஸ்ட் பண்றதுக்காண்டி அந்த ப்ரொஜெக்ஷன்ல தந்திருக்காங்க. அதே மாதிரி இதை நீங்க கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் இருக்கும். இந்த சர்க்கிள்ஸ் எதை மீன் பண்ணுதுன்னா 5 கான்டினென்ட்ஸ். சரியா? என்ன இன்பா 7 கான்டினென்ட்ஸ் தானே, 5 கான்டினென்ட்ஸ் ஏன் தப்பா சொல்றேன்னு நினைக்காதீங்க. 1945ல இது டிசைன் பண்ணப்பட்ட காலத்துல வெறும் 5 கான்டினென்ட்ஸ் தான். 1950ஸ்ல தான் அமெரிக்காவை ரெண்டா, நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா பிரிச்சுட்டு அப்புறம் அண்டார்டிகாவை ஆட் பண்ணாங்க. அதனாலதான் நமக்கு 7 ஆச்சு. அப்போதைக்கு 5 இருந்தனால 5 கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ். அப்புறம் அந்த ஆலிவ் பிரான்ச்சஸ் வந்து பீஸையும் ஹார்மனியையும் இன்சிஸ்ட் பண்றதுக்காண்டி அந்த ஆலிவ் பிரான்ச் போட்டாங்க. அப்புறம் ஃபுல்லா ப்ளூ கலர் இருக்கு. ஏன் அப்படின்னா
ரெட்டு வந்து வார்க்கான கலர், அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது ப்ளூ வந்து பீஸ்க்கான கலர் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கொடுத்தாங்க. சரியா? ஓகே, இதை யாரை டிசைன் பண்ணாங்கன்னா ஆலிவர் லாங்கிஸ்ட் லிங்கன் அப்படிங்கிற ஒருத்தரோட டீம் தான் இதை டிசைன் பண்ணாங்க. அதை வந்து நம்ம ஜெனரல் அசம்பிளி வந்து December 7, 1946 வந்து அப்ரூவ் பண்ணாங்க. ஓகே, அடுத்து யூஎன் தியா நேசன் கேட்ட எல்லா பில்டிங்ஸும் வந்துருச்சுன்னு நான் நம்புறேன். நேசன் நீங்க பாக்குறீங்க தானே? பார்த்துட்டு தான் இருக்கேன். ஓகே, இப்போ வந்து இந்த யூஎனோட ஆறு ஆர்கன்ஸ் இருக்கு. சரியா? ஒன்று ஜெனரல் அசம்பிளி, செக்யூரிட்டி கவுன்சில், எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில், ட்ரஸ்டிஷிப் கவுன்சில், இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், அடுத்து யூஎன் செக்ரட்டரியேட். இந்த மாதிரி 6 ஆர்கன்ஸ் இருக்குது. நம்ம இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். சரியா? இது வந்து நான் நிறைய இன்ஃபர்மேஷன் உள்ள கொண்டு வந்தேனான்னு எனக்கே தெரியல, கம்மியாக தான் இருக்கும், ஆனாலும் தெளிவாக கற்றுக்கலான்னு ஒரு நம்பிக்கை தான். ஓகே, ஃபஸ்ட்டு ஜென்ரல் அசம்பிளி. இப்போ ஜென்ரல் அசம்பிளியோட மெயின் ஒர்க் என்னன்னா, என்ன டிஸ்பியூட்னாலும் அங்கே தான் வந்து டிஸ்கஷன்ஸ் நடக்கும், அங்கே தான் பாலிசி மேக் பண்ணுவாங்க. என்னன்னாலும் என்ன ரெசல்யூஷன் எடுக்கிறனாலும் எல்லாமே ஜென்ரல் அசம்பிளி தான் நடக்கும். இதில் வந்து January 10, 1946 வெறும் 51 மெம்பர் கண்ட்ரி தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து 193 மெம்பர் நேஷன்ஸ் இருக்காங்க. அது கூட ஹோலி சி, அடுத்து இந்த பாலஸ்டைன் அப்படிங்கிற 2 ஸ்டேட்ஸ் வந்து அப்சர்வர் ஸ்டேட்டுன்னு சொல்கிறாங்க. அது என்னன்னா, இவன் வந்து மெம்பர் நேஷனாக இல்லை, அப்சர்வர் ஸ்டேட்டாக இருக்கான். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, மெம்பர் நேஷனாக இருக்கிறவங்க எந்த ஒரு ரெசல்யூஷன் எடுத்தாலும் எந்த ஒரு ஆக்டிவிட்டினாலும் ஓட் பண்ண முடியும், ஆனால் இவனால் அது பண்ண முடியாது. இவனால் சும்மா எல்லா டிஸ்கஷன்லையும் பங்கேற்க முடியும், யூஎனோட கை கோர்த்து வேற ஏதாவது ஒர்க் பண்ணலாம், ஆனால் அவனால் ஓட் மட்டும் பண்ண முடியாது. அவன் தான் அந்த 2 அப்சர்வர் ஸ்டேட்டு. அப்புறம் வேற என்னென்ன கீ டிசிஷன்ஸ் எடுப்பாங்கன்னா, ஜென்ரல் அசம்பிளி தான் நம்மளோட செக்ரட்டரி ஜெனரல், யூஎன் செக்ரட்டரி ஜெனரலை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகே மக்களே, செக்ரட்டரி ஜெனரல் யாரு? தற்போதைய செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் யூஎன் சொல்லுங்கயா, யாருக்காச்சும் தெரியுமா? யாரோ மைக் ஆன் பண்ணாங்க. ஓ சரி, ஓகே, நானே சொல்லிடுறேன். ஓகே, இப்போ இருக்கக்கூடிய செக்ரட்டரி ஜெனரல் யாருன்னா ஆண்டனியோ கட்ரஸ். சரி, அவர் தான் இப்போ இருக்கக்கூடிய செக்ரட்டரி ஜெனரல். ஓகே, ஜெனரல் அசம்பிளியோடைய வேலை வந்து செக்ரட்டரி ஜெனரல் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. யாரோட ரெக்கமெண்டேஷன் படினா செக்யூரிட்டி கவுன்சில், அதாவது நீங்கள் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய அந்த ஆர்கனுடைய ரெக்கமெண்டேஷன் படி எலெக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து இந்த யூஎன்ஓ செக்யூரிட்டி கவுன்சிலில் 2 விதமான மெம்பர்ஸ் இருப்பாங்க. சரியா? ஒன்று வந்து பர்மனன்ட் மெம்பர்ஸ், இன்னொன்று நான் பர்மனன்ட் மெம்பர்ஸ் இருப்பாங்க. பர்மனன்ட் மெம்பர்ஸ்னால் யாருன்னா பெரிய கைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி யாருன்னா US, UK, France, ரஷ்யா, சைனா, இவங்க 5 பேரும் பெர்மனன்ட் மெம்பர்ஸ். ஏன்னா இவங்க பெரிய எப்படி சொல்றது, டெவலப்டு கண்ட்ரிஸ், அதே மாதிரி வேற என்ன கிரேட் பவர்ஸ், அவ்வளோதான். அந்த ஃபைவ் கண்ட்ரிஸும் பெர்மனன்ட் மெம்பர்ஸு. மித்த நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸை வந்து இவங்க தான் எலெக்ட் பண்ணுவாங்க ஜென்ரல் அசம்பிளி. எப்படின்னா 2 இயர்ஸ்க்கு ஒரு தடவை 10 நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸாக எலெக்ட் பண்ணுவாங்க. சரியா? இவங்களோட ஒரு முக்கியமான கீ டெசிஷன் எடுப்பாங்க. அப்புறமேலு யூஎன் பட்ஜெட் வந்து அப்ரூவ் பண்ணுற வேலையும் யூஎன் ஜென்ரல் அசம்பிளி தான் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான முக்கியமான வேலைகளை பண்ணுறப்ப வந்து என்னன்னா, மொத்தமாக இருக்கக்கூடிய 193 மெம்பரில் வந்து 3ல் 2 பங்கு மெஜாரிட்டி ஓட்டு கிடைச்சாதான் அந்த டிசிஷனை அப்ரூவ் பண்ணுவாங்க, இல்லைன்னா அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. இப்போ சிம்பிளான ஏதாவது டிசிஷன் எடுக்கணும்னா அந்த மாதிரி மேக்ஸிமம் மெஜாரிட்டி ஓட்ஸ் எல்லாம் தேவையில்லை, கீ டிசிஷனுக்கு மட்டும் மெஜாரிட்டியான ஓட்ஸ் வந்து தரணும். இங்கே வந்து ஜென்ரல் அசம்பிளியோட தற்போதைய பிரசிடென்ட் யாருன்னா அப்துல்லா ஷாஹித். இவர் வந்து மால்தீவ்ஸோட யூஎன் ரெப்ரசன்டேட்டிவ். இப்போ வந்து அவர் நம்ம யூஎன் ஜென்ரல் அசம்பிளியோட பிரசிடெண்ட்டாக இருக்கார். ஓகே, இதுதான் அந்த ஜென்ரல் அசம்பிளியோட வியூ. ஓகே சரி, நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது செக்யூரிட்டி கவுன்சில். சரியா? செக்யூரிட்டி கவுன்சில்னாலே கீ பாயிண்ட் என்னன்னா,
அவங்க வந்து இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டியை வந்து அதோட கார்டியன் ஏஞ்சல்ஸ் தான் இந்த யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில். சரியா? இதில் நான் முன்னாடியே சொன்னேன்ல 15 மெம்பர்ஸ் இருப்பாங்க, 5 பெர்மனெண்ட் மெம்பர்ஸ் இருப்பாங்க, 10 நான் பெர்மனெண்ட் மெம்பர்ஸ் இருப்பாங்க. இதில் வந்து யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் வந்து ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொருத்தவங்க பிரசிடெண்ட்டாக இருப்பாங்க. ஓகே தான், நான் சொல்கிறது புரியுதுல? ஒவ்வொரு மந்த்துக்கும் வேறு வேறு பிரசிடெண்ட் வருவாங்க. சரியா? இந்த மந்த் வந்து அயர்லாண்ட்காரவங்க இந்த லேடி சைமன் காவ்னி, சரியா? அவங்க வந்து இப்போ பிரசிடெண்ட்டாக இருக்காங்க. நீங்கள் ரீசெண்ட் டேஸில் நியூஸ் கேட்டிருந்தீங்க, நியூஸில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்தியா கூட ஆகஸ்ட்ல வந்து யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலோட பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க 1 மாதத்துக்கு. அவங்க பேர் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு நண்பர்களே? இருக்கீங்களா? நரேந்திர மோடி. இல்லடா, அவர் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர். செக்யூரிட்டி கவுன்சிலில் வந்து அப்பாயிண்ட் ஆகிறவங்க மேக்சிமம் வந்து ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர், அவங்க தான் அப்பாயிண்ட் ஆவாங்க. சரி, நானே சொல்லிடுறேன். இப்போ ரீசெண்டாக வந்து ஆகஸ்ட் மந்த் பிரசிடென்சியில் இருந்தவர் பேர் வந்து டிஎஸ் திருமூர்த்தி. அவர் ஒரு தமிழ்நாட்டுக்காரர் வேற. அவர் தான் போன மாதம் வந்து செக்யூரிட்டி கவுன்சிலோட பிரசிடெண்ட்டாக இருந்தார். ஓகேவா? ஓகே, இப்போ பிரசிடென்ட். ஓகே, தேங்க்யூப்பா, ரிப்ளை பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நெக்ஸ்ட் வந்து அவங்களோட வேலைகள் என்னென்ன அப்படிங்கிறப்ப 2 கண்ட்ரிஸ்க்கு இடையில எந்தாச்சும் டிஸ்பியூட் இருந்தால் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறது. அதே மாதிரி ஒரு கண்ட்ரி வந்து இன்னொரு கண்ட்ரி மேலே ஒரு பதற்றமான சூழ்நிலையை கிரியேட் பண்ணுறது, அந்த மாதிரி இருந்தால் இவங்க மிலிட்ரி ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. அதே மாதிரி நியூ மெம்பர்ஸை அட்மிட் பண்ணுறது, அதாவது ஜென்ரல் அசம்பிளி தான் நியூ நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸை அட்மிட் பண்ணுவாங்க. அதுக்கு இவங்க ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணுறது. அப்புறம் ஸ்ட்ராட்டஜிக் ஏரியாஸ் இது பண்ணுறது. அப்புறம் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், அது ஒரு ஆர்கனு. அந்த ஆர்கனோட ஜட்ஜஸை எலெக்ட் பண்ணக்கூடிய வேலை வந்து செக்யூரிட்டி கவுன்சில் வந்து பண்ணுவாங்க. சரியா? அப்புறம் இதில் மெயினான கொஞ்சம் கமிட்டிஸ் இருக்குது. சரியா? யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில். ஒன்று கவுண்டர் டெரரிசம். உங்களுக்கு அது பேரை கேட்டாலே உங்களுக்கு தெரியும், தீவிரவாதத்துக்கு எதிர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதை வந்து எப்போ வந்து எந்த டைம்ல இருந்துன்னா, நான் எஸ்டாப்ளிஷ்டுன்னு கூட போட்டிருக்கக்கூடாது, செப்டம்பர் 11க்கு அடுத்து தான், 2001க்கு அடுத்து தான் அந்த கமிட்டி வந்து ஃபார்ம் ஆகுது. நான் நம்புறேன் செப்டம்பர் 11, 2001 உங்க எல்லாருக்கும் தெரியும். அது என்ன நாள்? அது என்ன நாள்? எனக்கு கேட்கலையே. ஏதோ கரெக்டா சொல்றீங்க, ஆனா எனக்கு கேட்கல. ப்ளீஸ் இன்னொரு தடவை சொல்லுங்களேன். அல்குவேதா அட்டாக். வெரி குட். அந்த ட்வின் டவர்ஸ் அட்டாக் ஆச்சுல, அந்த டைம்க்கு அடுத்து இந்த கமிட்டி வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? அடுத்து வந்து நான் ப்ராலிஃபரேஷன் கமிட்டி. அப்படின்னா என்னன்னா, ஒரு சில கண்ட்ரிஸ் வந்து பயம் காட்டுவாங்களே நம்மள, என்கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இருக்கு, நீங்க உங்களுக்கே தெரியும் எந்தெந்த கண்ட்ரிஸ் அப்படி பண்ணுவாங்கன்னு. அந்த மாதிரி வார வந்து இன்னொரு ஒரு வேர்ல்டு வார் வரணும் அப்படிங்கிற நினைக்கக்கூடிய கண்ட்ரிஸ், அவங்கள எல்லாத்தையும் வந்து இது பண்ணக்கூடாது, அந்த மாதிரி அதை வந்து கண்காணிக்கக்கூடிய ஒரு கமிட்டி. சரி, அது பயாலஜிக்கல் வெப்பனா இருக்கட்டும், நியூக்ளியர் வெப்பனா இருக்கட்டும், எந்த வெப்பனா இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு மோட்டோவில் உள்ள கண்ட்ரிஸை வந்து கண்காணிக்கக்கூடிய ஒரு கமிட்டி. அப்புறம் வந்து மிலிட்ரி ஸ்டாஃப் கமிட்டி. அப்படின்னா என்னன்னா, அதை நம்ம பார்த்தோம்ல, ஒரு சில கண்ட்ரிஸ் ரொம்ப பதற்றமான சூழ்நிலையை கிரியேட் பண்றப்ப மிலிட்ரி ஆக்ஷன் வந்து எடுப்பாங்க. அந்த மாதிரி டயத்துல வந்து அந்த ஆர்னமெண்ட்ஸ், அந்த வெப்பன்ஸையும் மிலிட்ரி பீப்புளையும் கொடுத்து உதவக்கூடிய கமிட்டி வந்து மிலிட்டரி ஸ்டாஃப் கமிட்டி. அப்புறம் சாங்ஷன்ஸ் கமிட்டி அப்படின்னா என்னன்னா, ஒரு சில நாடுகள் வந்து யூஎனோட பேச்சை கேட்காம திரும்ப அவங்களோட ஒரு டைம் வார்ன் பண்ணுவாங்க, இன்னொரு டைம் வார்ன் பண்ணுவாங்க, திரும்ப அதே மாதிரி பண்றப்ப ஒரு சில கண்ட்ரி மேல தடைகள் வந்து விதிப்பாங்க. நம்ம கூட கேள்விப்பட்டிருக்கோம், பொருளாதார தடை விதிச்சாங்க இந்த கண்ட்ரியில, இந்த மாதிரி. அதுதான் அந்த சாங்ஷன் கமிட்டி. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் யாருன்னா நம்ம நார்த் கொரியா தான். நார்த் கொரியா வந்து நியூக்ளியர் டெஸ்ட்டை வந்து 2006, 9, 13, 16, 17 இந்த மாதிரி 5 ஒரு பர்டிகுலர் இன்டர்வல் ஆஃப்
இயருக்கு இடையில வந்து இந்த மாதிரி கண்டினியூஸா நியூக்ளியர் டெஸ்ட்டை வந்து நடத்தினால வந்து யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் அந்த சாங்ஷன் கமிட்டி வந்து என்ன பண்ணாங்கன்னா வெப்பன்ஸோட ட்ரேடை வந்து அங்கே பேன் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் டிராவல் பேனு அது மாதிரி நிறைய பேன்ஸ் வந்து அந்த கண்ட்ரி மேலே பண்ணாங்க. நீ சொல்றதை கேட்க மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் லிமிட்ல வந்து அந்த தடை வந்து அதை விதிப்பாங்க. அப்புறம் ஸ்டாண்டிங் கமிட்டின்னு ஒன்று இருக்கு. அது என்னன்னா செக்யூரிட்டி கவுன்சிலுக்குள்ள நியூ மெம்பர்ஸை அட்மிட் பண்ணக்கூடிய ஒரு கமிட்டி தான் ஸ்டாண்டிங் கமிட்டி. ஓகேவா? இது 5 கமிட்டி. இது கூட சேர்ந்து பீஸ் பில்டிங் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிஷன் இருக்கு. இது என்னன்னா அக்ரஷன்லாம் நடந்து முடிஞ்சிட்டு, அதாவது அந்த கண்ட்ரி வந்து பாதிப்படைஞ்சிருச்சு இன்னொரு கண்ட்ரினால, இல்ல உள்ள இருக்கக்கூடிய டெரரிஸ்ட்னால ஏதோ ஒரு பாதிப்படைஞ்சிருச்சு, திரும்ப அந்த அந்த கண்ட்ரியை வந்து ரீபில்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தான் அந்த பீஸ் பில்டிங் கமிஷன். ஓகேவா? இதுதான் அந்த செக்யூரிட்டி கவுன்சிலோடைய ஒர்க்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிக்சர்ஸ். இதுதான் அதோட எல்லாரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்றாங்கல்ல அந்த பிளேஸ், செக்யூரிட்டி கவுன்சிலோட பிளேஸ். ஓகே, 2 ஆர்கன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம 3rd ஆர்கன் போகலாம். என்னன்னா இது எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில். இந்த பேர்லேயே வந்து உங்களுக்கு தெரியும் இவங்க எதை ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வந்து எக்கனாமிக், சோஷியல் அண்ட் என்விரான்மெண்டல் இஷ்யூஸை வந்து அதுக்கான பாலிசிஸ் கிரியேட் பண்ணுறது. அது 2030 இதெல்லாம் நீங்கள் ஒரு சில இஷ்யூஸுக்கு அவங்க அட்வைஸ் பண்ணுறது, அதெல்லாம் வந்து பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தான் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில். இப்போ கூட 2030 வந்து இந்த ஒரு சில என்விரான்மெண்டல் இஷ்யூஸை குறித்து இவங்க பேசியிருப்பாங்க, நீங்கள் பாருங்க. ஓகே, இதில் வந்து மொத்தம் 54 மெம்பர்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஜென்ரல் அசம்பிளி தான் எலெக்ட் பண்ணாங்க. ஃபார் 3 இயர்ஸ் டேர்முக்கு ஒன்ஸாக வந்து மெம்பர்ஸ் வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. இப்போ தற்போதைய பிரசிடென்ட் யாருன்னா காலன் விக்சன் கெலப்பை அப்படிங்கிறவர். இவர் வந்து போட்ஸ்வானா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட், ஒரு கண்ட்ரியோட ரெப்ரசன்டேட்டிவ், யூஎன் ரெப்ரசன்டேட்டிவ். அவர் தான் இந்த வருஷத்துக்குரிய பிரசிடெண்ட்டாக இருக்காரு. இந்த ரீசன்ட் டைத்தில் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பாக, 2030 அதாவது கிளைமேட் சேஞ்சு இவ்வளோ பர்சன்ட் வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரெஸ் பண்ண நியூஸை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்லைன்னா இன்ஸ்டாவில் கூட பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு கூட ஒரு ஸ்டோரி வந்துருச்சு யுனைடெட் நேஷனில். என்னன்னா கீப்பிங் த ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி வந்து அவங்க போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா நம்ம எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில் ஒரு 17 கோல்ஸ் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் எந்த கோலை நீங்கள் வந்து இந்த வருஷம் நீங்கள் காப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோட்டோவோட நீங்கள் எந்த கோலை வந்து அச்சீவ் பண்ண ஒரு ஸ்டெப் எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி வந்தது. அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்கலைனாலும் நீங்கள் நம்ம எவ்வளோ பேரை வந்து ஃபாலோ பண்ணுறோம் இன்ஸ்டாவில். இந்த மாதிரியான இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனையும் ஃபாலோ பண்ணுவோம். ஏதோ நம்மளால தெரிஞ்சுக்க முடிய விஷயத்த நம்ம கேதர் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. இதில் வந்து கீ இஷ்யூஸ் எதை பற்றி அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். அதான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னா என்ன? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ டெக்னாலஜி பயங்கரமாக வளருது. அதே சேம் டைம் நம்மளோட என்விரான்மெண்ட், சுற்றுச்சூழல் வந்து ரொம்ப மோசமாக கீழே போயிட்டு இருக்கு. அப்போ இது ஒரு டெவலப்மெண்ட் கிடையாது. ஏதோ ஒன்று மட்டும் வளர்ந்துட்டே இருந்தால் அது டெவலப்மெண்ட் கிடையாதுல்ல. அப்போ ரெண்டுமே சேர்ந்து வளரணும். அதுதான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். சரியா? அதே மாதிரி இப்போ ஒரு கண்ட்ரியில் ரிச் பீப்புள் வளர்ந்துட்டே இருக்காங்க, ஆனால் புவர் பீப்புள் வந்து கீழே பாவர்ட்டி லைன் கீழே போயிட்டே இருக்குன்னா தட்ஸ் நாட் அ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ரெண்டுமே சேர்ந்து வளரணும். அதுதான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். அதுக்கான அதெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு கவுன்சில் தான் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில். அப்புறம் அதே மாதிரி அந்த டெவலப்மெண்ட்க்கு ஃபினான்ஸ் பண்ணுறது, அப்புறம் ஹியூமனிடேரியன் ஒர்க், அப்புறம் மித்த கண்ட்ரிஸோட ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ், யூஎனோட மற்ற ஒர்க்கில் வந்து இன்வால்வ் ஆகிறது, அப்புறம் நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்துறது, யங் பீப்புளை வந்து இன்வால்வ் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரியான வேலையெல்லாம் வந்து எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில் பண்ணுவாங்க. நான் இப்போ சொன்னேன்ல 17 கோல்ஸ் வந்து நம்ம எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில் வந்து ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, அதுதான் இந்த கோல்ஸ் எல்லாம். நோ பாவர்ட்டி, 0 ஹங்கர், குட் ஹெல்த்,
குவாலிட்டி எஜுகேஷன், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, க்ளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன், அப்புறம் அஃபோர்டபுள் அண்ட் க்ளீன் எனர்ஜி, அப்புறம் எக்கனாமிக் க்ரோத், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரோத், இன்இக்வாலிட்டிஸை ரெடியூஸ் பண்ணுறது, அப்புறம் சஸ்டைனபிள் சிட்டிஸ், ரெஸ்பான்சிபிள் கன்சப்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன், இந்த மாதிரி நிறைய climate tech, action, life below water, life on land, peace, justice and strong institutions, partnership for the goals, இந்த மாதிரி 17 goals. சரியா? நீங்க ஒவ்வொன்றும் உங்களுக்கே புரியும். அது பாவர்ட்டி இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி இது நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே புரியும். இப்போ நான் ஒன்று கேட்குறேன், நீங்க எந்த ஒரு ப்ராமிஸா எடுப்பீங்க? நீங்க வர்ற காலத்துலயும் சரி இப்பயும் சரி ஏதாவது ஒரு ப்ராமிஸ் நீங்க எடுப்பீங்கன்னா நீங்க எதை எடுப்பீங்க? ஹலோ ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? ஓ, சரி சரி சரி. நீங்க என்ன ப்ராமிஸ் எடுப்பீங்க? இப்ப 0 ஹங்கர்னா நான் இனிமேல் ஃபுட் வேஸ்ட் பண்ண மாட்டேன் அந்த மாதிரி. பாவர்ட்டி இருக்கக்கூடாதுன்னா மேபி நான் வெளியே பார்க்கக்கூடிய என்னால முடிஞ்சவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். அந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன ப்ராமிஸ். நம்மளாம் சின்ன பிள்ளைங்க தானே, இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராமிஸ் ஏதாவது பண்ணுங்களேன், கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் வந்து ஷாலிக் அண்ணா பண்ணுவாங்க, ப்ராமிஸ் பண்ணுவாங்க. அதை தொடர்ந்து எல்லாரும் பண்ணுவாங்க. அண்ணே ரெடி? அண்ணே கரெக்டா? சரி, ஹன்சிகா அக்கா பண்ணுவாங்க. ஹலோ கேக்குதுடா கேக்குது. அக்கா நீங்க என்ன ப்ராமிஸ் பண்ணுவீங்க அக்கா? நம்மளால பண்ண முடிஞ்சது வந்து ஃபுட் வேஸ்ட் பண்ணாம இருக்கிறது தான். இப்போதைக்கு சிம்பிளா பண்ணிடலாம். ஓகே. வேற வேற யாராவது இன்னொரு ப்ராமிஸ்? ஒரு 5 ப்ராமிஸ் ஆச்சு கேட்காம நான் நெக்ஸ்ட் போக மாட்டேன். இவ காக்க விட்டுட்டு அடுத்து போயிருவான்னு நினைக்காதீங்க யாரும் ப்ளீஸ். Third one, good health and well-being. Like நம்மளால முடிஞ்சவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஹெல்த். ஓகே ஓகே நேசா. நெக்ஸ்ட் வேற யாராவது? சரி, இன்னும் ஒண்ணு போதும். நெக்ஸ்ட் போயிடலாம். ரெடியூஸ் இன்இக்வாலிட்டிஸ் இன்பாம். நம்ம கூட இருக்கவங்க எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணலாம்ல. ஓகே குரு. ஓகே தானே 17 கோல்ஸ். அடுத்து நெக்ஸ்ட் போலாம். இதுதான் அந்த கவுன்சிலுடைய சாம்பர். நெக்ஸ்ட் நம்ம போறது வந்து ட்ரஸ்டிஷிப் கவுன்சில். இது வந்து 4th ஆர்கன். இது என்னன்னா, ஒரு சில கண்ட்ரிஸ் இப்போ ட்ரஸ்ட் டெரிட்டரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரஸ்ட் டெரிட்டரிஸை வந்து சூப்பர்வைஸ் பண்றது, அது அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அதோட அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம கவுன்சில் கிட்ட இருக்கும். சரியா? இங்க ட்ரஸ்ட் டெரிட்டரிஸ்னா என்னன்பா அப்படின்னு நீங்க கேட்கலாம். என்னன்னா, ஒரு சில டெரிட்டரி வந்து அதுக்குன்னு செல்ஃப் கவர்மெண்ட் இருக்காது. அந்த மாதிரி டெரிட்டரிஸ் அதை தான் ட்ரஸ்ட் டெரிட்டரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரஸ்ட் டெரிட்டரிஸை வந்து சூப்பர்வைஸ் பண்ணக்கூடிய வேலை வந்து நம்ம ட்ரஸ்டிஷிப் கவுன்சில் பண்ணுவாங்க. அதான் இங்க பாத்தீங்கன்னா, இப்ப வெஸ்டர்ன் சாமோவா அப்படின்னா அந்த டெரிட்டரியை வந்து இப்ப நியூசிலாந்து தான் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கு. சரியா? இந்த மாதிரியான ஒர்க்கை பண்ணக்கூடியது தான் இந்த ட்ரஸ்டிஷிப் கவுன்சில். இதோட மெயின் கோல் என்னன்னா, அங்க ட்ரஸ்ட் டெரிட்டரிஸ்ல இருக்கக்கூடிய பீப்புளுடைய அட்வான்ஸ்மெண்ட்கான அவங்களுடைய கல்வி தரமா இருக்கட்டும், எல்லாத்தையும் அவங்களோட லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ரைஸ் பண்ணக்கூடிய வேலையை பார்க்குவது ட்ரஸ்டிஷிப் கவுன்சில். அதே மாதிரி அந்த டெரிட்டரிஸ் வந்து சீக்கிரமா ஒரு செல்ஃப் கவர்மெண்ட் அச்சீவ் பண்ண வைக்கணும். இல்லைன்னா பக்கத்துல அதோட நெய்பரிங் கண்ட்ரிஸ், பக்கத்துல இருக்கக்கூடிய நெய்பரிங் கண்ட்ரிஸ் கூட அது வந்து அட்டாச் ஆகி அப்படி அவங்க அட்மினிஸ்டர் பண்ற மாதிரி அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை கிரியேட் பண்ணக்கூடியது தான் நம்ம இந்த ட்ரஸ்டிஷிப் கவுன்சில். சரியா? ஓகே, இதுதான் அதோட வியூ. பார்த்துவோங்க. நெக்ஸ்ட் இப்போ வந்து ட்ரஸ்டிஷிப் கவுன்சிலுடைய பிரசிடெண்டா இருக்கவங்க வந்து யாருன்னா
ஆனி கிகுவான். அவங்க வந்து பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவங்க. அப்புறம் வைஸ் பிரசிடென்டா இருக்கவங்க வந்து ஜோனத்தான் கை ஆலன். இவங்க வந்து யூகே. சரியா? இவங்க 2 பேரும் தான் இப்ப பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்டா இருக்காங்க. பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட்டுடைய மேக்ஸிமம் டியூரேஷன் எவ்வளோ வருஷம் இருக்கலாம்னா 5 இயர்ஸ் இருக்கலாம். இல்ல அதுக்குள்ளேயும் வேற பிரசிடென்ட் வந்துட்டாங்கன்னா இவங்க வந்து ரிமூவ் ஆயிடுவாங்க. இப்ப இந்த வருஷம் ட்ரஸ்டிஷிப் கவுன்சில் வந்து வர நவம்பர்ல தான் அவங்க மீட் பண்ண போறாங்க. இது வரைக்கும் இன்னும் நடக்கல இந்த வருஷத்துக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். இவங்க தான் 5th ஆர்கன். சரியா? யாரும் தூங்கிடாதீங்க, இன்னும் கொஞ்ச நேரம் தான், இன்னும் ஒரே ஒரு ஆர்கன் தான் முடிஞ்சிடும். ஓகேவா? இப்போ இந்த இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து இவன் ஒருத்தன் தான் யூஎனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எந்த பிளேஸ் சொன்னேன்? ஆன்சர் வருமா? யூஎன் ஹெட் குவார்ட்டர்ஸ் எந்த பிளேஸ் சொன்னேன்? நியூயார்க். வெரி குட். அந்த நியூயார்க்ல இருந்து இவன் தான் தள்ளி இருக்கான். இவன் தான் நெதர்லாண்ட்ஸ்ல இருக்கான். இவன் அந்த பிளேஸ் வந்து ஹேக் அப்படிங்கக்கூடிய பிளேஸ்ல தான் இவங்களோட பில்டிங் வந்து இருக்குது. இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல மொத்தம் 15 ஜட்ஜஸ் இருப்பாங்க. சரியா? இவங்க அந்த 15 ஜட்ஜஸையும் எப்படி சொல்றது, ஒவ்வொரு 9 வருஷத்துக்கு ஒரு தடவை ஜட்ஜஸ் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. இவங்களை எலெக்ட் பண்ணக்கூடிய வேலை யாருக்குன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னா தான் ஜெனரல் அசம்பிளி அண்ட் செக்யூரிட்டி கவுன்சில் சேர்ந்து தான் இவங்களை எலெக்ட் பண்ணுவாங்க. இவங்களோட வேலை என்னன்னா, டிஸ்பியூட்ஸ் மெம்பர் நேஷன்ஸ், அதாவது நம்ம யூஎன் மெம்பர் கண்ட்ரிஸ் வந்து மற்ற கண்ட்ரிஸ் கூட ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதை வந்து சால்வ் பண்றது. லைக் இந்த மேரிடைம், அதான் இந்த பார்டர் இஷ்யூஸ் இருக்குல்ல, இப்ப கடல்லையும் சரி லேண்ட்லயும் சரி, அந்த மாதிரி பார்டர் இஷ்யூஸ் வேற அந்த கண்ட்ரி வந்து எங்களுக்கு வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலை கிளப்புறான், அந்த மாதிரியான சில பிரச்சனைகள், அந்த மாதிரி டிஸ்பியூட்ஸ் ஃபுல்லா செட்டில் பண்ணக்கூடிய வேலை வந்து இவங்க பண்ணுவாங்க. அதே மாதிரி ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சி இருக்குல்ல, நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன்ல 10th ஸ்டாண்டர்ட் 2 மார்க்ஸ்ல எல்லாம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரியான ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சிக்கு வந்து சில அட்வைசரி, அதாவது சில டிஸ்பியூட்ஸ்க்கு அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு அட்வைசரி பாடியாகவும் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இருக்கும். சரி, யாராச்சும் ஒரு ஆள் ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சி ஏதாவது சொல்லுங்களேன். எல்லாருக்கும் தெரியும் ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சி என்னென்ன ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சி இருக்கு யூஎன்ல. சொல்லுங்க மக்களே. சரி, நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். வெரி குட். யுனெஸ்கோ. வேற வண்டர்ஃபுல். நெக்ஸ்ட் சூப்பர். யாருமே போலப்பா. இதுவே எனக்கு பெரிய அச்சீவ்மென்ட் மாதிரி இருக்கு. ஓகே, WHO. ஓகே இதுவே போதும். ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சிக்கு இது ஒரு அட்வைசரி பாடியாகவும் இருக்கும். சரியா? அடுத்து இதோட கோர்ட்டோடைய அஃபிஷியல் லாங்குவேஜஸ் 2, இங்கிலீஷும் அண்ட் ஃப்ரெஞ்சு ரெண்டுமே இருக்கும். இங்கே வந்து இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸோட பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட்டை வந்து சீக்ரெட் பேலட், அந்த வாக்கெடுப்பு முறையில் வந்து சூஸ் பண்ணுவாங்க. சரியா? ஒவ்வொரு 3 இயர்ஸ்க்கு ஒரு டைம் வந்து சூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து சில கவுன்சில்ஸ்ல வந்து எஸ்பெஷலி இந்த செக்யூரிட்டி கவுன்சில் ஜெனரல், ஏதோ சில செக்ரட்டரி ஜெனரல் அந்த மாதிரி போஸ்ட்டுக்கு பர்மனன்ட் மெம்பர்ஸ் வந்து வரமாட்டாங்க. மற்ற ரிமைனிங் இருக்கக்கூடிய நான் பர்மனன்ட் மெம்பர்ஸ், மற்ற மெம்பர் நேஷனுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸை தான் இந்த பதவிக்கு உட்கார வைப்பாங்க. ஆனா இதுல வந்து அந்த மாதிரி எந்த ஒரு நீங்க இந்த நேஷன்ல இருந்து வந்திருக்கணும், அந்த நேஷன்ல இருந்து வந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு கண்டிஷன்ஸும் இல்லை. ஓகே, இன்னொன்று என்னன்னா, இந்த இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து எப்படி சொல்றதுன்னா, எல்லா ஆர்கன்ஸும் யூஎன் செக்ரட்டரியேட் தான் அசிஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் மட்டும் அவங்க பண்ண மாட்டாங்க. இவங்களுக்குன்னு ஒரு ஹெட் இருப்பாங்க. யாருன்னா
அது அவரை வந்து ரெஜிஸ்ட்ரார்னு சொல்லுவாங்க. அவர் தான் இந்த கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸோட ஹெட்டா இருப்பாங்க. அவரோட மேற்பார்வையில தான் இங்க இந்த ஆர்கன் வந்து செயல்படும். அப்புறம் என்னன்னா, நம்ம வந்து லீக் ஆஃப் நேஷன் சொன்னோமா, லீக் ஆஃப் நேஷன் தான் யுஎனோட ஒரு முன்னோடி. அதே மாதிரி இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸோட முன்னோடி யாருன்னா பெர்மனன்ட் கோர்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் ஜஸ்டிஸ். அவங்க தான் இவங்களோட முன்னோடி. அவங்களும் அதே இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் டைம்ல ஸ்டார்ட் ஆகி இல்லப்பா என்னால முடியலன்னு சொல்லிட்டு எல்லா ஒர்க்கையும் இவங்க கிட்ட கொடுத்துட்டு போனவங்க தான். இப்ப வரைக்கும் 161 டிஸ்பியூட்ஸ் வந்து இவங்க முடிச்சு வச்சிருக்காங்க 1946ல இருந்து இப்போ வரைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த பில்டிங் தான், அது நல்லா இருக்குல்ல இந்த பில்டிங், ஹேக் நெதர்லாண்ட்ஸ்ல இருக்கு. அப்புறம் இது இந்த கோர்ட்டுடைய வியூ. ஓகே, நெக்ஸ்ட் இவங்க 2 பேரும் தான் பிரசிடென்ட். இவங்க பேரு வந்து ஜான் நினைக்கிறேன், எனக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல அவங்க பேரை. நெக்ஸ்ட் இவர் வந்து ஓகே, இவங்க 2 பேரும் தான் பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்டா இருக்காங்க. இன்னொன்னு ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, இங்க 15 ஜட்ஜஸ் வந்து இருப்பாங்கன்னு சொன்னா இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல, இந்த 15 பேருமே ஒவ்வொரு ரீஜனை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. சரியா? இங்க ஃபர்ஸ்ட் 5 கிரீன் கலர்ல கொடுத்துருக்காங்களா, அந்த ஃபர்ஸ்ட் 5மே வெஸ்டர்ன் யூரோப் அண்ட் வெஸ்டர்ன் ஸ்டேட்ஸை சார்ந்த ஜட்ஜஸா இருப்பாங்க. சரியா? அடுத்து இருக்க 3 பிளாக் ஜட்ஜஸ் கலர் யாருன்னா ஏசியா கான்டினென்ட்ல இருந்து வந்த ஜட்ஜஸா இருப்பாங்க, 3 மெம்பர்ஸ். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய எல்லோ யார் 3 பேர் இருக்காங்க, அவங்க வந்து ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்ல இருந்து வந்த ஜட்ஜஸா இருப்பாங்க. நெக்ஸ்ட் இருக்க 2 சீட்ஸ் வந்து லத்தீன் அமெரிக்கா அண்ட் இந்த கரிபியன் ரீஜன்ல இருந்து வந்து 2 ஜட்ஜஸா இருப்பாங்க. நெக்ஸ்ட் 2 வந்து ஈஸ்டர்ன் யூரோப்ல இருந்து வந்த ஜட்ஜஸா இருப்பாங்க. இதுதான் அந்த 15 ஜட்ஜஸோட யார் எங்க இருந்து வந்திருப்பா. எல்லாருமே யூஎஸ்ல இருந்து வந்திருக்கலாம், எல்லாருமே யூரோப்ல இருந்து வந்திருக்கலாம். அப்படி இருந்தா எப்படி சொல்றது, நமக்கான கரெக்டான ஜஸ்டிஸ் கிடைக்குமா அப்படின்னா கொஞ்சம் சந்தேகமா தானே இருக்கும். அதனால வேற கான்டினென்ட்ல இருந்து கலந்து போட்ட மாதிரி இருக்கும் அவங்க அந்த 15 ஜட்ஜஸ். ஓகே, நெக்ஸ்ட் தி செக்ரட்டரியேட். இது ஒன்றும் இல்லை, இவர் தான் ஹெட். இங்கதான் செக்ரட்டரி ஜெனரல் இருப்பாங்க. அங்கதான் யூஎன் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் எவ்வளவோ டென்ஸ் ஆஃப் 1000 பீப்புள் வந்து அங்கதான் வேலை பார்ப்பாங்க. ஜெனரல் அசம்பிளி அலாட் பண்ணக்கூடிய அந்த அஜெண்டா பிரகாரம் ஒவ்வொரு நாளும் ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்புறம் வந்து நம்ம சொன்னல செக்ரட்டரி ஜெனரல், இவர் வந்து 5 இயர்ஸ்க்கு 1 டைம் வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. இவர் தான் அந்த மொத்த ஆர்கனைசேஷனோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். ஓகேவா? அவ்வளவுதான், செக்ரட்டரியேட் முடிஞ்சிருச்சு. இவர் தான் நம்ம பார்த்த ஆண்டனியோ கட்ரஸ். நெக்ஸ்ட், சர்விங் த காஸ் ஆஃப் பீஸ் இன் அ வயலண்ட் வேர்ல்ட் இஸ் அ டேஞ்சரஸ் ஆக்குபேஷன். ரொம்பவே சிரமம் தான். இந்த மாதிரி எவ்வளவோ மேட்ரு பார்க்குறோம், தாலிபான் இஷ்யூ என்னென்னமோ பார்க்குறோம். அந்த மாதிரி வயலண்ட் வேர்ல்டில் வந்து பீஸை முன்னிறுத்துறதுக்கு வேலை செய்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு வேலை தான். ஆனால் அதையும் எடுத்து பண்ணுறாங்க. நம்மளும் வளர்றது இந்த மாதிரியான பொசிஷனுக்குலாம் போகணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பாக நம்ம போவோம். ஓகே, தேங்க்யூ. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ இன்பமலர். அப்படியே 10th ஸ்டாண்டர்ட்ல சோசியல் மேம் சொல்ற மாதிரியே இருந்துச்சு. ஐயோ, அப்படியே தூங்கிட்டீங்களாண்ணா? இல்ல கவனிச்சிட்டு இருந்தோம் இன்ட்ரெஸ்டிங்கா. ஓகே, தேங்க்யூண்ணா. ஓகே, நாம அடுத்து டிலே ஒரே ஒரு நிமிஷம். சொல்லுங்க. இப்போ வந்து யூபிஎஸ்சி ஃபோரம் வந்து டீகோடிங் ஆஃப் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் ஒரு ஈவெண்ட் நடத்துறாங்க. அங்க நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அங்க போய்க்கலாம். ஓகே, நீங்க அங்க யாரெல்லாம் போறீங்க, யூபிஎஸ்சி ஃபோரம் அந்த இது போறீங்களோ அங்க போகலாம். ஓகே, டிலே பண்ண வேண்டாம், நம்ம அடுத்து சயின்ஸ் ஃபேக்ட் போகலாம். சயின்ஸ் ஃபேக்ட்க்கு முகுந்தன், ஐ கால் அப்பான் முகுந்தன். எஸ் நான் வரேன். ஓகே.
ஸ்க்ரீன் தெரியுதாண்ணா? தெரியுது. ஸ்டார்ட் பண்ணலாம். வாய்ஸ் கேக்குதாண்ணா கரெக்டா? கேக்குது. Okay, here are my 10 science facts. I am M. Mukundan from Department of Electrical and Electronics Engineering, second year. Let's start with today's quotes. Life has no remote. Get up and change it yourself. There are really no shortcuts in life. There is no easy way to succeed because it will take work and time. We are responsible for our lives and our success. We are the only one who can make things happen. So get up and change it yourself. Here is my first science fact. Did you know that Venus is the only planet that rotates in clockwise direction? Yeah, there is some science myth. There is some science myth that Venus is believed to have been hit by a fast approaching asteroid. That's why it was turning in the opposite direction, that is clockwise direction. It was some myths. Okay, it's not proven by any scientist. Next science fact is trees in a forest can talk and share nutrient through an underground internet built by soil fungi. Yeah, trees are connected with some of a network called mycorrhizal fungi, which will process information and resources to and from each other through the roots. And the weight of the average cumulus cloud is 1.1 million pounds. Oh, think about that for a moment. This means that at any given moment, there are millions of pounds of water floating above your head. And it is equivalent to the 100 elephants. No two people see the exact same. Here is my fourth science fact. No two people see the exact same rainbow. Oh, how? If you and your friend are standing next to one another looking at a rainbow, okay, you are still not seeing the exact rainbow. That's because a rainbow has not physical appearance. A rainbow is a purely optical phenomenon and its appearance. It will depends on that slightly different according to the eye of the beholder. Next, nerve impulse sends from the brain moves at the speed of 274 km per hour, that is 76.11 meter per second. That means it will travels in the speed of a Lamborghini car. Here is a word you already aware about this word. The longest word in English is pneumono-ultramicroscopic silico-volcanoconus. It consists of 43 letters. What it means simply means it's a name of a disease. It's a name of a lung disease which is causes due to the inhaling of silica dust that comes from that volcano. So it is called pneumono-ultramicroscopic silico-volcanoconus. Next, bear's fur is actually transparent. Okay, we are till now we are thinking that it is a white color, but it is a transparent color because due to the way the strands reflect light, they appears to be a white. And world highest city is Bolivia, which is ranges from 3,869 meter above the sea level. It is in South America. In next news, science fact. In August 2010, Beijing witnessed the longest traffic jam ever. It lasted for 10 days and 62 miles, approximately 100 kilometers. Over 10 days, the traffic was held, and it was become a Guinness record in 2010. Here is another fact. Your bone are stronger than steel. As if you take a matchbox, if you take a size of a bone in the size of matchbox, it can support up to 18,000 pounds of weight. Okay, thank you, everyone. தேங்க்யூ முகுந்தன். ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒவ்வொரு ஃபேக்டும், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தேங்க்ஸ். ஓகே, அப்புறம் இன்னைக்கு வீக்லி சேலஞ்ச் ரொம்ப நல்லா போயிருந்தது. என்னால் 4 பேரும் ரொம்ப சூப்பராக உங்களோட கண்டென்ட் நல்லா கன்வே பண்ணியிருந்தீங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஐ கால் எவால்வேஷன் மாஸ்டர் TM Preeti to give a speech to evaluate.
Hello? Yeah, hope I'm audible. Yeah. Okay. First, I'll start with public speaking. தியானேசன் வந்து ரொம்ப அழகா பேசினாரு. லைக் ஃபர்ஸ்ட் எடுத்து நான் அவங்க சொன்ன அந்த கோவத்தோட அந்த கதையே நல்லா இருந்துச்சு. லைக் நிறைய பேர் கேட்டிருப்போம், ஆனா திருப்ப திருப்ப கேட்குற மாதிரியான ஒரு கதை. அங்க ஆரம்பிச்சு அவரோட இது ரொம்ப நல்லா போச்சு. அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பத்தி அவர் பேசினதும் லைக் என்ட்ராலிங்கா இருந்துச்சு. நிஜமாவே மோட்டிவேட்டிங்கா ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஏத்த மாதிரி அழகா பண்ணியிருந்தாரு. நெக்ஸ்ட் புக் ரிவ்யூ பார்த்தப்பவும் லைக் 12 ஸ்டோரிஸ் இருந்தாலும் அவங்களுக்கு பிடிச்ச ஸ்டோரி என்னன்னு சொல்லி லாஸ்ட்ல கூட அந்த ட்விஸ்ட் நம்ம கிட்டே எதிர்பார்த்தாங்க. அதுவும் ரொம்ப அழகா கொண்டு போனாங்க அந்த ஃபிக்ஷன் ஸ்டோரிஸ்லயும். அந்த எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா மெட்டபர்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் அவங்க பேசும்போதே ரொம்ப அழகா பேசினாங்க. அது யூஸ் பண்ணி தான் கொண்டே போனாங்க. அந்த கிளீன் ஸ்வீப் இக்னிஷியஸ் புக் பத்தி பேசும்போதும் இட் வாஸ் டூ குட். நெக்ஸ்ட் டாபிக் டிஸ்கஷன் அனலிஸ் இன்பமலர். டு பி ஹானஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து இவ்வளோ இன்ஃபோ கொடுத்ததே ஒரு பெரிய விஷயம். ஹேட்ஸ் ஆஃப். எவ்வளோ நேரம் உட்காந்து பண்ணனே தெரில, செமையா இருந்துச்சு. நிறைய பேர் வந்து நம்ம எப்பவுமே வந்து இப்போ ரீசெண்ட் கரண்ட் இஷ்யூஸ் எடுப்போம். பட் நீங்க வந்து யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் பத்தி எடுத்து ஆல்ரெடி கொஞ்சம் ஒரு ஓவர் வியூ இருக்கும். இருந்தாலும் இவ்வளோ சொல்லி அழகா கொண்டு போய் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்டார்டிங்கே நல்லா இருந்துச்சு உன்னோட அந்த வே ஆஃப் ஸ்பீக்கிங்கும். நடுவில் நல்ல ஃபன்னா கேட்டது, இருக்கீங்களா போயிட்டீங்களா, அதெல்லாம் வந்து இட் மேட் அஸ் டு பி ஹியர். ஐயோ உட்காந்து கவனிக்கணும் அந்த மாதிரியும் இருந்துச்சு. இட் வாஸ் டூ குட். அதுக்கப்புறம் வந்து டிஎம்ஓடி வந்து டாஸ்க் மாஸ்டர் ஆஃப் த டே முகமது சாலி கிருஷர். ஆக்சுவலி ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கு அப்புறமா ஐஸ் பிரேக்கர் வச்சு இட் வாஸ் டூ குட். அண்ட் ஆக்சுவலி வந்து டிஃப்ரெண்டான ஐஸ் பிரேக்கர்ஸ் வச்சாரு. ஸ்மைலிஸ் போட்டு கண்டுபிடிங்கன்னு சொன்னதாகட்டும், எல்லாமே ரொம்ப கூலா அமேசிங்கா சூட்டிங்கா போச்சு. இட் வாஸ் குட். நெக்ஸ்ட் டைம்ஸ் ஃபேக்ட்ஸ் லைக் ரொம்ப அழகா எனக்கு இருந்தது வந்து அந்த பிபிடி பிரசன்டேஷன் தான். அந்த 8லாம் வந்து பிளிங்க் ஆயிட்டு போகும்போது அழகா இருக்கே அப்படிதான் இருந்துச்சு. முகுந்தன் அவர் பண்ணியிருந்தாரு. இட் வாஸ் டூ ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாவும் இருந்துச்சு. எல்லாமே கவனிக்கிற மாதிரியும் இருந்துச்சு. இட் வாஸ் டூ குட். ரொம்ப அழகா இருந்துச்சு. ஸோ கங்க்ராட்ஸ் ஆல். தேங்க்யூ பிரீத்தி. தேங்க்யூ. ஓகே, நெக்ஸ்ட் ஃபீட்பேக் ஃப்ரம் ஜூனியர்ஸ். உங்களுக்கு உங்கள் ஃபீட்பேக் நான் ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் போடுறேன். நீங்கள் அதில் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். அதுலேயும் சொல்லுங்கள். அப்புறம் மைக் ஆன் பண்ணி நீங்களும் சொல்லுங்கள் இன்றைக்கி வீக்லி சேலஞ்ச் எப்படி இருந்தது அப்படின்ட்டு. ஹலோ.